எஸ்ஜிஜி மீடியா நம்பர் 1 சேனல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா திரைவிமர்சனம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இந்த படம் வந்து ஓவரலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். இது நம்ம பேர் மட்டும்தான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் ஹீரோ படத்தில். ஹீரோயின் வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா அன்பான குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அம்மா கிடையாது, அப்பா தான் வந்து ரொம்ப 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 பார்த்து வளர்க்குறாரு பொண்ணை. இப்படி இருக்கிற குடும்பத்தில் அந்த பொண்ணு வந்து தெரியாதனமாக ஒருத்தன் லவ் பண்ணுது. அவனை நம்பி அவன் கூட ஒரு நாள் போயிடுது. ஸோ அன்றைக்கி போகிற இடத்துல 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. ஏன் சாவடித்தாங்க, எதுக்கு சாவடித்தாங்கன்றத படத்தில் வந்து சில விஷயங்கள் நடக்குது. அதில் நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி வில்லன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த 4 பேரையும் வந்து ஒரு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றது ஹீரோ, அதாவது இப்போ அந்த ஹீரோட அப்பா தான் ஹீரோ படத்தில். அவரை வந்து எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போராடுறாரு. இந்த நீதியும் நேர்மையும் நம்பி அவர் போராடி கடைசியில் ஒன்றுமே நடக்காதுன்றது தீர்மானத்தை அவர் முடிவெடுக்கிறாரு. அது என்னன்றது தான் படத்தோட கதை. இதில் வந்து இந்த நம்ம வில்லன் சொல்கிறோம் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோட பையன். அவன் தான் படத்தோட மெயின் வில்லன். அவங்க அப்பா அவர் பெரிய வில்லன். இப்படி தான் இருக்க படத்தில் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாதாரண பொண்ணு மாதிரி தான் வர்றா. நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க படத்தில். எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இப்போ சின்ன சின்ன பெரிய சீன் இல்லை, கொஞ்ச நேரம் தான் வர்றாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ஒளிப்பதிவு, பாடல்கள், இசை எதுவுமே வந்து பெருசாக பில்டப்லாம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக தேவையான அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த குறையும் சொல்லலை. மக்களாகிய வந்து இந்த படத்தை வந்து ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நல்ல படங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த வருஷம் இது வந்து கொஞ்சம் நல்ல படம் தான், தாராளமாக பார்க்கலாம். யாருமே வந்து இந்த படத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த வருஷம் ஒரு தடவை பாருங்கள். இந்த படத்தை ஏன் இவ்வளோ சொல்கிறோன்னா, லோ பட்ஜெட்டில் நீங்கள் நல்ல படங்கள் நிறைய இல்லை. இன்றைக்கி எல்லாம் மலையாள படம் தான் ஓடிட்டுருக்கு, நிறைய நல்ல படம் சொல்லி. இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலில் விமர்சனம் இது வரைக்கும் போட்டதே இல்லை. இந்த படம் ஏன் போடுறேன்னா, நல்ல படத்தை மட்டும்தான் போடணுன்றது என்னோடய விருப்பம். அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திப்பேன். இனிமேல் இந்த சேனலில் நல்ல படத்துக்கு மட்டும் விமர்சனம் வரும். தயவுசெய்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நான் நல்ல எல்லா படத்தையும் நான் போடுறதே கிடையாது. மஞ்சுமேல் பாஸ் கூட நல்ல படம் தான், நான் இன்னும் போடவே இல்லை. ஏன் போடலைன்னா, நம்ம வந்து அந்த மலையாள இது பண்ணாலும் நான் போடலை. ஆனால் தமிழ் படம் கண்டிப்பாக போடுவேன். நல்ல படத்தை மட்டும் தான் போடுவேன். தயவுசெய்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. மக்களாகிய என்னோடய சேனல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.